பண விஷயத்தில் நாம் எவ்வளவு கிறிஸ்துவனுடைய அடிச்சூடுகளை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதை தியானித்தோம். අපි මුදල් කාරණාවලදී කුමන ආකාරයෙන් ක්‍රිස්තුස් වහන්සේව අනුගමනය කළ යුතුද කියා අපි මෙනෙහි කරනු ලැබුවා. அந்த அந்த ஒரு ரெண்டு மூன்று காரியங்கள் இருக்கு. ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நாம் குடும்பத்துக்கு உண்டான காரியத்தை நாம் தேவ மகிமையின் அதிலே நாம் பார்ப்போம். එහි අතපසුනාව කාරණාවල් දෙක තුනක් අපි නැවත මතක් කර දෙමින් අපි පවුලට අයිති කාරණාවල් දෙස අපගේ අවධානය යොමු කරන්නට යනවා. நாம் போதும் என்கிற மனதுடன் நாம் இருக்க வேண்டும். අපි සෑහේ නැතොත් ඇති කියන සිතකින් අපි දෙවියන් වහන්සේ ඉදිරියේ පෙනී සිටින්නට අවශ්‍යයි. நமக்கு எவ்வளவு இருந்தாலும் நம்மளுடைய மாம்சம் என்ன சொல்லும் அப்படின்னா போதல பத்துல போதல அப்படின்னு தான் சொல்லும். අපට මොනතරම් දේවල් අපිට තිබුණත් අපේ මාංශය නිතර අපට කියනු ලබනවා නැතොත් මතක් කරනු ලබනවා අපට තවත් අවශ්‍යයි තවත් ඕනෑ කිය. அதாவது ஜீசஸ் ஏற்கனவே சொல்லிட்டு போயிட்டாங்க. යේසුස් වහන්සේ පැවසු ආකාරයේ இவ் உலகத்தின் தண்ணீரை குடிக்கிறவன் மறுபடியும் தாகம் அடைவான் அப்படின்னு சொன்னார். මේ ලෝකේ ජලය පානය කරන්නාට නැවත පිපාසය ඇති වෙනවා. அது என்ன உலகத்தின் தண்ணீர்? මොකද්ද මේ ලෝකේ ජලය? ஒன்று சிற்றின்ப தண்ணீர், එකක් තෘෂ්ණාවේ ජලය. அதாவது மோக இச்சைக்கான சிற்றின்ப தண்ணீர், அது ஒரு தண்ணீர். ඒ කියන්නේ මෝහ තෘෂ්ණාව, මානසික තෘෂ්ණාව කියන ඒ වතුර ඒක දෙවියන් වහන්සේ පවසනු ලැබුවා. இன்னொரு உலகத்தினுடைய தண்ணீர், තවත් ලෞකික ජලයක් பணம், මුදල්. இந்த உலகத்தினுடைய தண்ணீர், இந்த பணத்தை, அந்த பண ஆசையை குடிக்கிறவர்கள் திரும்ப அவர்களுக்கு தாகம் உண்டாகிட்டே இருக்கும். මේ මුදල් තෘෂ්ණාව නැමැති ජලය පානය කරන තැනැත්තාට නැවත ඒ පිපාසය ඇතිවීගෙනම තිබෙනවා. இந்த உலகத்தினுடைய இன்னொரு தண்ணீர் இருக்கு. මේ ලෝකේ තවත් ජලයක් තිබෙනවා. கனம், ගෞරවය, அந்த உலகத்தினுடைய புகழ்ச்சி, ඒ ලෝකේ ප්‍රසිද්ධකම. இந்த உலகத்தினுடைய புகழ்ச்சியினுடைய தண்ணீரை குடிக்கிறவர்கள் திரும்ப அவர்களுக்கு தாகம் அடிச்சுக்கிட்டே இருக்கும். මේ ලෝකේ ප්‍රසිද්ධත්වය ලබා ගන්නා අය නැවත ඒ ප්‍රසිද්ධත්වය නැමැති ජලය ඔවුන් පානය කරනු ලබනවා. ஒன்று பாவ சிற்றின்ப தண்ணீர், இன்னொன்று பண ஆசைங்கிற தண்ணீர், இன்னொன்று உலக மகிமை அப்படிங்கிற தண்ணீர். එකක් පළමුව පාපය කියනවා තෘෂ්ණාවේ ජලය, දෙවනුව මුදල් තෘෂ්ණාවේ ජලය, තෙවනුව ලෝකයේ ගෞරවය උදෙසා තිබෙනා වූ ජලය. அதுக்கு நான் வேதத்தில் நாம் நிறைய காரியங்களை பார்க்குறோம். අපි දෙවියන් වහන්සේගේ වචනය තුළින් බයිබලානුකූල බොහෝ දේවල් අපිට බලන්න පුළුවන්. ஃபார் எக்ஸாம்பிள், சமாரியா ஸ்திரீக்கு ஏற்கனவே 5 புருஷன் டைவர்ஸ் பண்ணியிருந்தார். උදාහරණයක් වශයෙන් සමාරිය ස්ත්‍රියට சுவாமி புருஷன் 5 දෙනෙක් සිටියා. அடுத்தது 6வது ஒருத்தனோடு கூட லிவிங் டுகெதர், சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். අය 6 වන මනුෂ්‍යයා සමග අය එකට ජීවත් වුණා. அந்த ஸ்திரீனிடத்தில் தான் ஆண்டவர் இந்த சத்தியத்தை சொன்னார். ඒ ස්ත්‍රිය ළඟ තමයි මේ සත්‍යතාවය දෙවියන් වහන්සේ පැවසුවේ. அதுக்கு என்ன அர்த்தம்? එහි කුමක්ද අර්ථය? ஜீசஸ் கரெக்டா அந்த சமாரிட்டன் ஸ்திரீட்ட தான் பேசின வார்த்தை அது. යේසුස් වහන්සේ ඒ සමාරිය ස්ත්‍රිය ළඟ තමයි නියම ආකාරයට කතා කළා වතනන් වහන්සේ. நீ ஒரு புருஷனை மாத்திட்ட, 2வது புருஷனை மாத்தின, 3வது புருஷன், 4வது புருஷன், 5 புருஷனை மாத்தி 6வது ஒருத்தனோட வாழ்ந்துட்டு இருக்க, இன்னும் உன் தாகம் அடங்கல. යේසුස් වහන්සේ කිව්වා පළවෙනි ස්වාමි පුරුෂයාව වෙනස් කළා, දෙවෙනි පුරුෂයාව වෙනස් කළා, තෙවන පුරුෂයා වෙනස් කළා, සිව්වනි පුරුෂයා වෙනස් කළා, පස්වන පුරුෂයාවත් වෙනස් කළා. දැන් ඔබ ජීවත් වෙන 6 වන පුරුෂයා සමග නමුත් තවමත් නුඹේ පිපාසය සංසිඳ වෙලා නැහැ. உனக்கு தாகம் அடிக்காத ஒரு வாழ்க்கை இருக்கணும்னா நான் கொடுக்கிற ஜீவ தண்ணீரை குடிக்கும் பொழுது உனக்கு தாகம் அடையான் அப்படின்னு சொன்னார். නුඹ පිපාසිත නොවන ජීවිතයක් ජීවත් වෙන්නට අවශ්‍ය නම් මා දෙන්නා වූ ජලය නුඹ පානය කරන කල නුඹට නැවත කවදාකවත් කිසි දිනකවත් නැවත නුඹට පිපාසය ඇතිවන්නේ නැහැ කියලා යේසුස් වහන්සේ පැවසුවා. எஸ், யாரெல்லாம் இயேசுவானவர் கொடுக்கிறதான இந்த ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவரை குடிக்கிறார்களோ அவர்களுக்குள் இந்த தாகமே அடிக்காது. කවුරුන්
යේසුස් වහන්සේ විසින් දෙන්නව ශුද්ධාත්මයන් වහන්සේ නැමැති ජලය පානය කරන්නහිද ඔහුට නැවත ඒ පිපාසය ඇති වෙන්න යන්නෙම නැහැ. செக்ஸ் மேல தாகம் இருக்காது. ඔය සෙක්ස් ගැන ඔහුට පිපාසයක් ඇති වෙන්නේ නැහැ. பணத்தின் மேல் தாகம் இருக்காது. මුදල් ගැන ඔහුට පිපාසයක් නැහැ. உலகத்தின் மேல் உலக கனமகிமை மேல் தாகம் வராது. ඔහුට ලෝකයේ තිබෙන්නා වූ ප්‍රසිද්ධත්වය ගෞරවය සමග ඔහුට පිපාසයක් නැහැ. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்கள்லாம் அப்படி இருக்காங்க. අද ලෝකයේ බොහෝ සේවකයන්ට ලෙස තිබෙනවා. ஒன்னு பண ஆசையில இருக்காங்க அல்லது கனமகிமையில இருக்காங்க. එකක් මුදල් ආශාවෙන් සිටිනවා නැත්නම් උන් ගෞරවය පිටිපස්සේ හමා යනවා. இன்னும் நான் அறியப்படணும். තවත් අපි දැනගත යුතුයි. இன்னும் நான் பிரபலமாகணும். තවත් මම ප්‍රසිද්ධ විය යුතුයි. நான் ஒரு பெரிய பிரசங்கமார உலகம் அறிய நான் அறியப்படணும். මම ලෝක ප්‍රසිද්ධ දේශකයෙක් විය යුතුයි. இயேசுனுடைய ஸ்பிரிட் அது கிடையாது. යේසුස් වහන්සේගේ ආත්මය නොවේ. வேதத்துல நிறைய இடங்களை நான் வாசிக்கிறோம். இயேசு ஒரு காரியத்தை செஞ்சுட்டு இதை சொல்லாதே, யாரிடத்திலும் சொல்லாதேன்னு சொல்லுவார். යේසුස් වහන්සේ බයිබලයේ අපි බොහෝ ස්ථානවල අපි කියවනු ලබනවා. යේසුස් වහන්සේ යම් දේවල් කරලා ආශ්චර්යමත් කරලා කවුරු ළඟවත් නොපවසන ලෙස උන්වහන්සේ ඔවුන්ට දැනුවත් කළ ආකාරය අපි කියවනු ලබනවා. ஒரு பெரிய அற்புதம் செஞ்சிருப்பார், கடைசியில பார்த்தா அவர் எங்கன்னு பார்த்தா விலகி இருப்பார். උන්වහන්සේ විස්මිත ක්‍රියාවක් ආශ්චර්යමත් දෙයක් කරලා ඇති. ඉන්පසු උන්වහන්සේ කියනවා කවුරු කාටවත් මේ දේ නොකියන ලෙස බලා ගනින්න කියලා. அருமையானவர்களே, ප්‍රේමණීය දේවදරුවනි, இதற்கு ஒரே தீர்வு, தாகம் அடிக்காத ஒரு வாழ்க்கைக்கு ஒரே தீர்வு என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவரை பெறுவது. පිපාසයක් නැමැති ජීවිතයක්, පිපාසයක් හට නොගන්නා ජීවිතයකට තිබෙන එකම මාර්ගය ශුද්ධාත්මයන් වහන්සේගෙන් පූර්ණ වීම. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும்பொழுது ශුද්ධාත්මයන් වහන්සේ අප කරා පැමිණෙන කල நமக்கு இன்னொரு தாகம் வந்துரும். අපිට තවත් පිපාසයක් ඇති වෙනවා. என்ன தாகம் என்றால், මොන පිපාසයක්ද? தேவனுடைய குமாரனுடைய சாயலை நான் சுதந்திரிக்கணும், அவருடைய மகிமைக்கு ஒப்பாய் நான் மாறணும். அப்படி දෙවියන් වහන්සේගේ පුත්‍රයන්න් වහන්සේගේ ස්වරූපයට මම වෙනස් විය යුතුයි. උන්වහන්සේට මහිමයට මම සමාන විය යුතුයි කියන පිපාසය ඇති වෙනවා. அருமையானவர்களே, இது ஒரே தீர்வு ஹோலி ஸ்பிரிட் தான். මේ එකම එක තීරණය නැතොත් එකම එක මාර්ගය ශුද්ධාත්මයන් වහන්සේ පමණයි. எனக்கு போதும் என்கிற மனதுடனே கூட ஒரு வாழ்க்கை. මට සෑහේ කියන සිතක් ඇතිව ජීවත් වෙන්න. நீங்க போதும் ஆண்டவரே, ඔබ ඇති මට ස්වාමීනි. 5 அப்பம் தான் இருக்கு, රොටි 5යි තිබෙන්නේ. ஆனா 5000 புருஷர்கள் இருக்காங்க. නමුත් 5000ක පුරුෂයන් සිටිනවා. நம்மளுடைய தேவைகள் 5000க்கும் மேற்பட்ட தேவைகளா இருக்கட்டும், අපගේ අවශ්‍යතාවයෙන් 5000කට වඩා තිබෙන්න ஆனா පුළුවන්. நம்ம கையில 5 அப்பம் தான் இருக்கு. නමුත් රොටි 5යි අපේ අතේ තිබෙන්නේ. இயேசு இருந்தால் போதும். ඇත්ත යේසුස් වහන්සේ හිටියොත් අපිට ඇති. இப்படிதான் வேதத்துல நான் வாசிக்கிறோம். අපි දෙවියන් වහන්සේගේ වචනේ මේ ආකාරයෙන් කියවනවා. போதும் என்கிற மனது සෑහේ ඇති කියන සිත பிளஸ் එකතු කිරීම, தேவ பக்தி දේව භක්තිමන්තකම ஈக்குவல் டு ඒ සමානයි மிகுந்த ஆதாயம். ඒක මහත් ආදායමක් වෙයි, ලාභයක් වෙනවා. இப்படிதான் பைபிள் வாசிக்கிறோம். මෙවැනි ආකාරයෙන් තමයි අපි කියවනු ලබන්නේ. மீண்டும் சொல்றேன், නැවතත් මම ඔබට මතක් කරන්න. போதும் என்கிற மனது ඇති කියන සිත பிளஸ் එකතු කිරීම, இயேசு යේසුස් වහන්සේ ஈக்குவல் டு ඒක සමානයි, மிகுந்த ஆதாயம். ඒක මහත් ලාභයක්. இப்ப நம்ம எப்படி சொல்லுவோம்? இப்ப දැන් අපි කොහොමද කියන්නේ? 5 அப்பம் රොටි 5 பிளஸ் එකතු කිරීම, ஜீசஸ் යේසුස් වහන්සේ ஈக்குவல் டு සමානයි. 5000க்கும் மேற்பட்ட தேவைகள் மீட் அவுட் பண்ணப்படும். 5000කට වඩා අපේ අවශ්‍යතාවයන් සපුරනු ලබනවා. இந்த ஈக்குவேஷன், இந்த சமன்பாடை மறந்துட வேண்டாம். මේ සමානත්වය අමතක කරන්න එපා. இது ஒரு சமன்பாடு. මේ සමානත්වයක්. ஆனால் නමුත් நமக்கு இயேசு நமக்கு இருந்தா போதும். எவ்வளவு குறைச்சல் இருந்தாலும் சரி, அது போதும் நமக்கு. යේසුස් වහන්සේ අපිට සිටියොත් සෑහේ. අපිට මොන අඩුපාඩුකම් තිබුණත් යේසුස් වහන්සේ අපිට සෑහේ. இயேசு இந்த பூமியில தரித்திரரா இருந்தார், ஏழையா இருந்தார். යේසුස් වහන්සේ දිලින්දෙක් ලෙස මේ පොළොවේ උන්වහන්සේ ජීවත් වුණා. தலை சாய்க்க அவருக்கு இடம் இல்ல. උන්වහන්සේට ඉස තබන්න තැනක් තිබුණේ නැහැ. அவருக்கு சாப்பிடுறதுக்கு என்ன ஒண்ணு இல்ல. උන්වහන්සේට කෑම තිබුණේ නැහැ. நிறைய இடங்கள்ல இயேசு பசியா இருந்தார்னு வாசிக்கிறோம். අපි බොහෝ ස්ථානවල බයිබලයේ බඩගින්නේ යේසුස් වහන්සේ සිටි ආකාරය අපි කියවනු ලබනවා. 30 ஆண்டுகள் நாசரேத்துல தச்சனாக இருந்தார். අවුරුදු 30ක් නාසරෙත් තුළ උන්වහන්සේ වඩු වැඩ කරන්නෙක් ලෙස සිටියා. முழு நேர ஊழியமாய் வந்துட்டார். උන්වහන්සේ දැන් පූර්ණ කාලීන සේවකයෙක් ලෙසට යොමු වුණා. அவருடைய 12 பேரும்
வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்தவங்க. උන්වහන්සේගේ ගෝලයන් 12 දෙනාම ඔවුන්ගේ රැකියාවන් ඔවුන් අතහැරලා ආපු අය. மொத்தம் 13 பேர். දැන් 13 දෙනෙක් எல்லாம் முழு நேரமா மினிஸ்ட்ரி செய்றாங்க. ඔවුන් පූර්ණ කාලීන සේවකයන්. அநேக நேரங்களில் இயேசு அவருடைய சீஷர்களும் பசியா இருந்தார்கள். බෝ අවස්ථාවන් වලදී යේසුස් වහන්සේ සහ ගෝලයන් බඩගින්නේ සිටියා. ஒரு தூரத்துல உள்ள ஒரு மரத்துல கனி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பசியின் நிமித்தமாய் ஏமாந்துட்டாங்க. ඔවුන් දුර ඈත තිබෙනව ගසක් දෙස බලමින් ඒ ගස පල අටගෙන තිබෙන බව ඔවුන් විශ්වාස කරමින් ඔවුන්ගේ බඩගින්න නිසා ඔවුන් රැවටුණා. இன்னொரு இடத்துல சீஷர்கள் பயிரை கொய்து தின்றார்கள் வாசிக்கிறோம். ඒ තවත් ස්ථානයක අපි දකිනු ලබනවා බීජ ඔවුන් බීජ ඔවුන් පවිත්‍ර කරලා ඔවුන් මද ටික කෑවා කියලා අපි කියවනු ලබනවා. எஸ், பிதா தம்முடைய குமாரனையும் தம்முடைய சீஷர்களையும் அப்படி வறுமைக்குள் ஏழ்மைக்குள் தேவன் நடத்தினார் அவரை. ඔව් එසේ ප්‍රේමවන්ත දේවදරුවනි පියවූ දෙවියන් වහන්සේ යේසුස් වහන්සේවත් උන්වහන්සේගේ ගෝලයන්වත් බඩගින්නෙනුත් ඒ වගේම දිලිඳුකමෙනුත් උන්වහන්සේ ගෙන යනු ලැබුවා. ஒரு உற்சாகமான ஒரு காரியத்தின் வேதத்திலிருந்து நான் காண்பிக்கிறேன். මම දෙවියන් වහන්සේගේ වචනය තුලින් උද්‍යෝගමත් වූ කාරණාවක් මම ඔබට පෙන්වන්නම්. எல்லாருமே இந்த வசனத்தை திருப்புங்க. සියලු දෙනාම මේ වචනේ දෙසට ඔබගේ අවධානය යොමු කරන්න. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் யோவான் சுபாரஞ்சி පුතේ 6 වන පරිච්ඡේදයේ அவர் 5 அப்பத்தை 5000 பேருக்கு பங்கிட்டு கொடுத்தாருன்னு வாசிக்கிறோம். උන්වහන්සේ රොටි 5 ගෝලයන් 5000කට උන්වහන්සේ බෙදා දුන් බව කියවනවා. யோவான் 6ஆம் அதிகாரம் யோவான் 6 වන පරිච්ඡේදයේ 10ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதி ஏறக்குறைய 5000 பேர் புருஷர்கள் தான். 10 වන පදයේ අවසාන කොටස ඒ සඳහන් වෙනවා 10 වන පදයේ අවසාන කොටස මෙසේ ගණන් වශයෙන් 5000ක් පමණ පුරුෂයෝ. அப்ப மனைவிகள் இருக்காங்க, භාර්යාවන් සිටිනවා, சிறு பிள்ளைகள் இருப்பாங்க. දරුවන් සිටිනවා. அதெல்லாம் கணக்கிலே வரல. ඒ ගණනට ඔවුන් ඇතුළත් කරගෙන නැහැ. கிட்டத்தட்ட 10000 பேர் இருக்கலாம். සමහර විට 10000ක් වෙන්න පුළුවන්. நம்ம எப்ப பார்த்தாலும் 5 அப்பன்னா 5000 5 அப்பா 5000 நினைச்சிட்டு இருக்கோம். අපි හැම අවස්ථාවෙදිම අපි සිතනවා රොටි පහ 5000 රොටි පහ 5000 කියලා. 5000 புருஷர்கள், அப்புறம் மனைவிமார்கள், சிறு பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்திருக்கா 10000 பேர் இருக்கலாம். 5000ක පුරුෂයන් භාර්යාවන් දරුවන් සමහර විට 10000ක් වෙන්නට පුළුවන්. இயேசுனுடைய அந்த ஃபினான்ஷியல் அந்த பொருளாதாரத்தில் உள்ள ஒழுங்க நம்ம பார்க்கிறோம் பாருங்க. අපි ඒ දකින යේසුස් වහන්සේගේ ආර්ථික කළමනාකරණය දෙස අපි බලනවා. எல்லாத்தையும் ஜீசஸ் என்ன செய்றார்? பிட்டு பிட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். යේසුස් වහන්සේ කඩලා ඔවුන්ට බෙදා දෙමින් සිටිනවා. சீஷர்கள் போய் எல்லாத்தையும் பரிமாறினாங்க. ගෝලයන් ගෙන් සියල්ලන්ටම බෙදා දුන්නා. இயேசு கிறிஸ்து என்ன செய்யல அப்படின்னா அப்படிலாம் செய்யல. යේසුස් වහන්සේ ගාලා කළේ නැහැ. என்ன செஞ்சார்? பிட்டார். උන්වහන්සේ කැඩුවා. எத்தனாயிரம் பேருக்கு அப்படின்னா කී දෙනෙකුටද උන්වහන්සේ කැඩුවේ? more nearly 10,000 பேருக்கு அவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? பிட்டு பிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். උන්වහන්සේ 10000කට පමණ උන්වහන්සේ කඩා බෙදා දෙමින් සිටියා. யோசிச்சு பாருங்க. කල්පනා කරන්න. அவருடைய இந்த ஆர்ம்ஸ் குறித்து எவ்வளவு பெயின்ஃபுல்லா இருக்கும். උන්වහන්සේගේ අද්දකට කොතරම් වේදනාවක් ඇති වෙන්නේ නැද්ද? எல்லாத்தையும் பிட்டுக்கிட்டே இருக்கார். பிட்டு பிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கார். උන්වහන්සේ කඩා උන්ට කඩමින් උන්වහන්සේ බෙදා දෙමින් සිටියා. அப்படி பிக்கும் பொழுது நிறைய துணிக்கைகள் அந்த கிரம்ஸ் கீழ அப்படியே சேருது. උන්වහන්සේ ඒ රොටි කඩන කල කුඩා කැබලි ඒ පොළොවට වැටෙනවා. 12வது வசனத்தில் வாசிக்கிறோம். 12 වන පදේ අපි அவர் කියමු. தம்முடைய சீஷர்களை பார்த்து என்ன சொல்றார்? උන්වහන්සේගේ ගෝලයන් දෙස බලමින් කුමක් කියන සේක්ද? சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். 12 වන පදයේ කියනවා ඔවුන් තෘප්තියට පැමිණි කල කිසිවක් නැති නොවන පිණිස ඉතිරි වූ කැබලි එකතු කරපල්ලායයි උන්වහන්සේ තමන් ගෝලයන්ට කීසේක. அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம் மீதியான துணிக்கைகள் 12 கூடைகள் அப்படின்னு வாசிக்கிறோம். 13 වන පදේ අපි කියවනු ලබනවා මෙසේ මනුෂ්‍යයන් කාලා යව රොටි පහෙන් ඉතිරිව කැබලි එකතු කොට පැස් 12ක් පුරවා ගත්තෝය. ஜீசஸ் இதுல இருந்து ஒரு காரியத்தை கற்றுக்கொள்றோம். යේසුස් වහන්සේගෙන් අපි කාරණාවක් ඉගෙන ගත යුතුයි. அருமையான மனைவிமார்கள், சகோதரிகள், நீங்க கவனிங்க. ඔබ සහෝදරියනි, භාර්යාවනි, ඔබගේ අවධානය යොමු කරන්න. ஜீசஸ் ஒரு காலம் சேதத்தை விரும்புவதில்லை. යේසුස් වහන්සේ කවදාක්වත් උන්වහන්සේ කැබලි වෙලා විසිකරනවා උන්වහන්සේ කැමති වෙන්නේ නැහැ. நான் சில
விசுவாசிகளோட குடும்பங்கள் எல்லாம் போயிருக்கேன், பார்த்திருக்கேன். මම සමහර ඇදලිවන්තයන්ගේ පවුල් දෙස දැක තිබෙනවා. சில மனைவிமார்களை குறித்து சில புருஷர்கள் என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டதை நான் கேட்டிருக்கேன். ස්වාමි භාර්යාවන් ගැන ස්වාමි පුරුෂයන් මා සමග බෙදාගත්තු දේ මම අසා තිබෙනවා. பிரதர் பாருங்க, ஃப்ரிட்ஜில் பாருங்க, எல்லாம் எவ்வளவு வேஸ்ட்டை பாருங்க. இங்க බලන්න සහෝදරයනි, මේ සීතකරණය තුළ තිබෙනවා අනවශ්‍ය දේවල්. இதெல்லாம் எத்தனை நாளா எல்லாம் கெட்டு போய் கிடக்கு பாருங்க. මේ බලන්න නරක් වෙලා මේ සියල්ල. இதெல்லாம் கொண்டு போய் கொட்டினதை பாருங்க. බලන්න ගිහින් විසික් කරපු දේවල් දෙස බලන්න. Yes, there are sisters. நம்ம மத்தியில சகோதரிகள் இருக்கிறார்கள். සහෝදරයන් ඒ ආකාරයේ සිටිනවා, අප මැදේ සිටිනවා. இயேசுவினிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். යේසුස් වහන්සේගෙන් ඉගෙන ගත යුතුයි. ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு அப்படினார். කිසිවක් එය පහ නොවන ලෙස, නැති නොවන ලෙස කියලා උන්වහන්සේ කතා කරනවා. எவ்வளவு பேருக்கு சாப்பாடு கிடைக்கல. කී දෙනෙකුට කෑම හම්බුන්නේ නැද්ද? சிலர் கொண்டு போய் அப்படியே வேஸ்டேஜ்ல போய் கொட்டுவாங்க. සමහර අය ගිහිල්ලා විසික් කරනවා කුණු කූඩේට. தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள்ங்கிறது வேற. ඒක අපිට කරන්නම දෙයක් නැත්නම් කමක් නැහැ. சிலர்லாம் வாங்குவாங்க, கொஞ்சம் பயன்படுத்துவாங்க, அப்படியே தூக்கி எறிவாங்க. සමහර විට ඔවුන් මිලදී ගන්නවා, පොඩ්ඩක් පාවිච්චි කරනවා, ඊට පස්සේ විසික් කරනවා. இவர்களுக்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் அப்படிங்கிறது ஒரு காலம் எதிர்பார்க்க கூடாது. මොහුට සුද්ධාත්මයන් වහන්සේගේ ආලේපය කියන දේ කවදාකවත් බලාපොරොත්තු වෙන්න හොඳ නැහැ. ஏன்னா உலக பொருள் ஒரு உண்மையா இல்ல, அப்ப மெய்ப்பொருளை தேவன் ஒப்புவிக்க மாட்டார். මක්නිසාද ලෝකයේ තිබෙන වස්තු වලට ඔවුන් අවංක නැහැ. කොහොමද ස්වර්ගික වස්තුවට ඔවුන් අවංක වෙන්න යන්නේ? ஓகே, இப்ப அந்த 12 கூடையில துணிக்கைகளை வச்சிருக்கிறார். බලන්න ඉතිරු කැබලි ඒ කූඩ 12ක උන්වහන්සේ තබා තිබෙනවා. எல்லாம் அற்புதமாய் விழுந்தவைகள், அற்புதமாய் வந்தது. ඒක පුදුමාකාරයෙන් ඇති වුණු දෙයක්. ஓகே, நான் ஒரு சினாரியோ, ஒரு கற்பனையா ஒரு காரியத்தை சொல்றேன். උපකල්පනයක් මම ඔබට කාරණාවක් කියන්නම්. ஓகே, யோவன்னாள் சூசன்னாள் ரெண்டு பேரும் යෝවන්නා සුසන්නා කියන දෙදෙනා ஜீசஸ் வந்து பார்த்துட்டு போறாங்க. යේසුස් වහන්සේ බැහැ දැකලා යනවා. உடனே சீஷர்கள்லாம் பார்க்கறாங்க. ගෝලයන් ඔවුන් දෙස බලා ඔවුන් දෙස බලනවා. சீஷர்கள் வந்து ஜீசஸ் எப்படி அவங்களுக்குள்ள எப்படி பேசி இருந்திருப்பாங்கன்னு நான் ஒரு கற்பனையா சொல்றேன். මම නිකන් උපකල්පනයක් ලෙස මම මේ ගෝලයන් කොහොම කතා කරලා ඇතිද කියලා මම උපකල්පනාත්මකව මම ඔබට දෙයක් කියන්නම්. பீட்டர், யோவன்னாலும் சூசன்னாலும் ஆண்டவர் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. පේතෘස් යෝවන්නා සහ සුසන්නා දෙන්නම ඇවිත් ස්වාමින් වහන්සේව බැහැ දැකලා ගියා. ஏதாவது ஒரு பணத்தை கொடுத்துட்டு, ஆஸ்தியை கொடுத்துட்டு போயிருப்பாங்க. මොන හරි දෙයක් පඬුරක් දීමනාවක් දීලා ගිහිල්ලා ඇති. கேஷ்பேக்ல ஜூடாஸ்ட கொடுத்துட்டாங்க. ඒ මුදල් පසුබිම්බිය තබා තිබෙන්නා බව තබාගෙන සිටියා බව යුදස්ට එක බාර දුන්නා. இன்னைக்கு நல்ல අද හොඳට இன்னைக்கு நம்ம ஆண்டவர் இன்னைக்கு நல்ல சாப்பாடு இன்னைக்கு நம்ம கொடுத்துருவார். අද අපේ ස්වාමීන් වහන්සේ හොඳ කෑමක් අපිට දෙයි. இன்னைக்கு ஸ்பெஷல் ஃபுட், இட்டாலியன் ஃபுட் என்னென்னலாம் இருக்கு? අද මොනවාද විශේෂිත ඉතාලි බෝ ආහාර? உங்கள்கிட்ட கேட்குறேன். என்ன கிட்ட சார் நீங்க சொல்லுங்க. ஓ, இன்னைக்கு ஜீசஸ் நமக்கு லசானியா கொடுத்துறாரு அப்படின்னு எல்லாம் பேசிக்கிறாங்க. இன்னைக்கு we will have lasagna அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ඔවුන් දෙදෙනා ඔවුන් ගෝලයන් කතා කරා අද අපිට ලසාන්යා හම්බෙන්න යනවා. அவர் பீட்டர்ட்ட என்ன கேட்டார் அப்படின்னா, පේතෘස්ගෙන් උන්වහන්සේ කුමක්ද ඇහුවේ? 12 கூட மீதி இருக்கான்னு கேட்டார். කූඩ 12ක් ඉතිරිව තිබෙනව නැද්ද? அதை முதல்ல முடிக்கணும். நம்ம දැන් අපි ඒක අවසන් කරන්න ඕනේ. இதை கொண்டு போய் எல்லாம் கொட்டெல்லாம் கூடாது. ඒක විසික් කරන්න හොඳ නැහැ. இது என்னைக்கு நமக்கு 12 கூட நமக்கு காலி ஆகுதோ அதுக்கப்புறம் தான் லசானியா எல்லாம் பார்க்கலாம். ඒ පැස් 12 කවදද අවසන් වෙන්නේ? ඊට පස්සේ තමයි ලසාන්යා ගැන කතාව. இப்படிதான் ஜீசஸ் தன்னுடைய சீஷர்களை ட்ரெயின் அப் பண்ணார். යේසුස් වහන්සේ මේ ආකාරයේ තමයි තමන් වහන්සේගේ ගෝලයන්ව පුහුණු කළේ. அதனால சிலருடைய வாழ்க்கை ஸ்டைல்லாம் அப்படிதான் இருக்கு. සමහර අයගේ ජීවිත රටාවල් පුරුද්ද මෙවැනි ආකාරයේ තිබෙනවා. பணம் உள்ளார வந்தா தாராளமா செலவு பண்ணுவாங்க. මුදල් ඔවුන්ගේ අතට ලැබුණු විගස ඔවුන් විවිධාකාරයෙන් ඔය වියදම් කරනු ලබනවා. பணம் கையில இல்லைன்னு வச்சுங்க, මුදල් අතේ නැති කියලා සිතුවන. அவ்வளவுதான், அமைதியா உட்காந்துக்குவாங்க. ඔවුන් නිශ්චල වෙනවා. No, this is not the way. இப்படி எல்லாம் வாழக்கூடாது. එහෙම අපි ජීවත් වෙන්න හොඳ නැහැ. ஜீசஸ் தான் நமக்கு முன்னோடி. යේසුස් වහන්සේ තමයි අපිට පෙර උදාහරණ. அருமையானவர்களே, நாம் போதும் என்கிற மனதுடர்களா நாம் இருக்கணும். අපි සෑහේ කියන සිතක් ඇතුව අපි ජීවත් වෙන්නට ඕනේ. தேவன் வைத்திருக்கிற எல்லைக்குள்ளாக நாம் ஃபெய்த்ஃபுல்லா இருக்கணும்.
உண்மையா දෙවියන් இருக்கணும். වහන්සේ තබා තිබෙන්නා වූ සීමාව තුළ අපි විශ්වාසවන්තව සිටින්න ඕනේ. ஓகே, நம்ம அடுத்த காரியத்தை நாம் சுருக்கமா 2 வார்த்தை சொல்றேன், நீங்க தியானிங்க, நீங்களே தியானிங்க. මම කෙටියෙන් ඊළඟ කාරණාව වචන දෙකක් ඉතාමත්ම කෙටියෙන් මං කියන්නම්. ඔබ මෙනෙහි කරන්න. ஐஸ்வரியத்தின் மேல் நாம் நம்பிக்கை வைக்க கூடாது. අපේ වස්තුව ගැන අපි විශ්වාසය තබන්න හොඳ නැහැ. இயேசுவின் மேல தான் நம்மளுடைய நம்பிக்கை வைக்கணும். අපේ විශ්වාසය යේසුස් බලාපොරොත්තු යේසුස් වහන්සේ කෙරේ. நிறைய பேர் கோவிடுக்கு டைம்ல, கோவிடுக்கு முன்னால கொரோனா கோவிடுக்கு முன்னால நிறைய பேர் ஆஸ்தியின் மேல், ஜாபின் மேலெல்லாம் தேவன் நிறைய பேர் மனுஷர்கள் நம்பிக்கை வச்சிருந்தாங்க. මනුෂ්‍යයන් බොහෝ අය කොවිඩ් කාලයට ප්‍රථමයෙන් තමුන්ගේ වස්තු ගැන, එවැගේම තමුන්ගේ රැකියාව ගැන, මනුෂ්‍යයන් ගැන ඔවුන්ගේ විශ්වාසය බලාපොරොත්තුව තබා තිබුණා. தேவன் எல்லாவற்றையும் தலைகீழாய் புரட்டி போட்டார். දෙවියන් වහන්සේ ඔය සියල්ලම යටිකුරු කරනු ලැබුවා. பிரியமானவர்களே, ප්‍රේමණීය දේව දරුවනි, அந்த நிலைமைக்கு நாம் போக கூடாது. අපි ඒ තත්ත්වයට පත් වෙන්න හොඳ නැහැ. நம்மளுடைய நம்பிக்கை தேவன் மேல வைப்போம். අපේ බලාපොරොත්තුව ස්වාමින් වහන්සේ කෙරෙහි තබමු. 7வது காரியம், සත්වන කාරණාව, நாம் தேவனுக்கும் தேவனுடைய ஜனங்களுக்கும் தேவ ஊழியத்துக்கும் ஏழைகளுக்கும் நாம் கொடுக்கிறவர்களாய் நாம் இருப்போம். අපි දෙවියන් වහන්සේටත්, දෙවියන් වහන්සේගේ සෙනඟටත්, ඒ වගේම දිනින්දන්ටත් අපි බෙදා දෙන අය ලෙස සිටින්න ඕනේ. எல்லாமே எனக்கு அப்படிங்கிற ஸ்பிரிட்ல நாம் இருந்துட வேண்டாம். සියල්ල මටයි කියන ආත්මයෙන් අපි සිටින්න හොඳ නැහැ. ஓகே, கர்த்தர் இந்த காரியங்களில் நமக்கு அதிகமாய் உங்களுக்கு வெளிச்சம் தருவாராக. මේ කාරණාවලද ස්වාමින් වහන්සේ අධික ලෙස ඔබට ආලෝකය දෙනසේක්වා. நாம் குடும்பத்துக்காக ஒரு சில காரியங்களை நாம் தியானிப்போம். අපි පවුල් උදෙසා කාරණා කීපයක්ම මෙනෙහි කරන්නට යනවා. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம், පළවෙනි පේතෘස්ගේ පොතේ 3 වන පරිච්ඡේදය. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் ஒரு சில வசனங்கள் முதலாவது புருஷன்மார்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். පළවෙනි පේතෘස්ගේ පොතේ 3 වන පරිච්ඡේදයේ පද කීපයක් ස්වාමි පුරුෂයන් උදෙසා මම ඔබ සමග බෙදා ගන්න බලාපොරොත්තු වෙනවා. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். පළවෙනි පේතෘස්ගේ පොතේ 3 වන පරිච්ඡේදයේ 7 වන පදය. நல்ல நீளமான ஒரு வசனம். දීර්ඝ වචනයක්. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். පළවෙනි පේතෘස්ගේ පොතේ 3 වන පරිච්ඡේදයේ 7 වන පදය. புருஷர்களே, மனைவியானவள் பலவீனமான பாண்டமாய் இருக்கிறபடியால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்துடனே அவருடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகி கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்கள் ஆனபடியால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள். එසේම පුරුෂයනි, නුඹලාගේ යාඥාවලට බාධාව නොපැමිණෙන පිණිස වඩා දුර්වල භාජන භාර්යාවන් සමග දැනගන්ම හැටියට වාසය කරමින් ඔවුන් ජීවනයේ අනුග්‍රහය උරුමකාරියන්ද බැවින් ඔවුන්ට ගෞරව දීපල්ලා. ஒரு வசனம் தான், එකම වචනයක් තමයි. 5 சத்தியங்கள் இருக்கு அதுல. සත්‍යතාවයන් පහක් තිබෙනවා. 5 truths, 5 சத்தியம் இருக்கு அதுல. සත්‍යතාවයන් පහක් අඩංගු වී තිබෙනවා. நம்பர் 1, පළවෙනි කාරණාව, மனைவியானவள் பலவீனமான பாண்டம். භාර්යාව දුර්වල භාජනය. 2வது, දෙවෙනුව கீழே வாசிக்கிறோம், අපි පහලට කියවනවා அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள். ඔවුන්ට දිය යුතු ගෞරවය දෙන්න. 3வது காரியம், තුන්වන කාරණාව, விவேகத்துடன் அவர்களுடன் வாழுங்கள். දැනගන්මේ හැටියට ඔවුන් සමග වාසය කරන්න. 4வது, සිව්වනුව, நித்திய ஜீவனாகிய கிருபையை நீங்கள் சேர்ந்து சுதந்திரிக்கிறவர்கள். ඔවුන් ජීවනයේ අනුග්‍රහයට අවුල් උරුමකාරයෝ. 5வது காரியம், පස්වන කාරණාව, நீங்கள் அவருக்கு செய்ய வேண்டிய கணத்தை நீங்கள் செய்யாத பட்சத்தில் உங்களுடைய ஜெபங்களுக்கு தடை வரும். ඔබ ඔවුන්ට කළ යුතු ගෞරවය ඔබ නොකරන අවස්ථාවේදී ඔබගේ යාඥාවන් වලට බාධාව පැමිණෙහි. ஓகே, அதுல எல்லாத்தையும் நான் சொல்ல விரும்பல. ඒ සියල්ලෙන්ම මම ඔබට කියන්න කැමති වෙන්නේ නැහැ. ஒரு 2-3 காரியங்களை நான் சொல்றேன். කාරණා දෙක තුනක් මම ඔබ සමග බෙදා ගන්න. ஓகே, நம்பர் 1, පළවෙනි කාරණාව, அதாவது உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு ඒ කියන්නේ යාඥාවලට බාධා නොපැමිණෙන පිණිස இந்த ஹால்ல உள்ள எல்லா ஹஸ்பண்ட்ஸ்க்கும் சொல்றேன், මේ ශාලාවේ සිටින සෑම ස්වාමි පුරුෂයෙකුටම කියන්න. என்னையும் சேர்த்து මා ඇතුළත්ව நம்மளுடைய ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு අපගේ යාඥාවලට බාධා නොපැමිණෙන පිණිස பைபிள்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. බයිබලයේ ගොඩාක් දේවල් තිබෙනවා. விசேஷமா ஒரு 3 காரியத்தை சொல்றேன். මම විශේෂ වශයෙන් කාරණා තුනක් බෙදා ගන්නවා. நம்பர் 1, පළවෙනි කාරණාව, நம்முடைய மனைவிக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை நாம் கொடுக்கல අපි භාර්යාවට දිය යුතු ගෞරවය අපි දුන්නේ නැහැ. அப்படின்னா நம்மளுடைய ஜெபங்கள் இந்த கூரையை கூட தாண்டாது. ඒ කියන්නේ අපේ යාඥාව මේ වහලවත් පසු කර යන්නේ නැහැ. மனைவிக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள். භාර්යාවට දිය යුතු ගෞරවය දීපන්න. அது என்ன கணத்தை கொடுக்கிறது? මොනවාද ඒ ගෞරවය?
மனைவியை சிலர் எப்படி நடத்துகிறார்கள் என்றால், භාර්යාව යම් අය කොහොමද ඔහුන්ව අසුරුවන්නේ? சிலர் இல்ல அநேகர் කිහිප දෙනෙක් නෙමෙයි, බොහෝ අය. ஒரு ஒரு வேலை செய்து கொடுக்கிற ஒரு ஆயா, ஒரு சர்வெண்ட்டை போல ட்ரீட் பண்ணுகிறார்கள், வைத்துக் கொள்கிறார்கள். ඇය ගෘහ සේවිකාවක් ලෙස නැතෝ සේවිකාවක් ලෙස වැඩකාරියක් ලෙස ඔවුන් සමග ජීවත් වෙනවා. அதாவது எனக்கு நீ சமைச்சு கொடுக்கணும், අද ඔබ මට උයල දෙන්න ඕන, அல்லது நீ எனக்கு பணிவிடை செஞ்சு கொடுக்கணும், මට ඔබ ආගන්තුක සත්කාර කළ යුතුයි, நீ எனக்கு செக்ஸ கொடுக்கணும், ඔබ මට සෙක්ස් දිය යුතුයි, நீ எனக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும். මට ඔබ හම්බ කරලා දිය යුතුයි. இதுக்கு தான் நான் வச்சிருக்கேன். මම ඒ උදෙසා තමයි නුඹව තබා තිබෙන්නේ. ஆனால் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை என்ன செய்யறது இல்ல, கொடுக்கறது இல்ல. නමුත් අපි මොනවද කරන්නේ? ඔවුන්ට දිය යුතු ගෞරවය දෙන්නේ නැහැ. அது என்ன அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்காமல் இருப்பது? මොනවද ඔවුන්ට දිය යුතු ගෞරවය නොදී සිටීම? சில புருஷர்கள் சேர்ந்து என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா, ஒரு காரியத்தை ஜாயிண்ட் அக்கவுண்ட் சேர்ந்து ஒரு காரியத்தை முடிவு எடுக்க மாட்டாங்க. පුරුෂයන් මොනවද කරන්නේ? ඔවුන් එකට එකතුව යම් කාරණාවක් ඔවුන් තීරණය කරන්නේ නැහැ. அதாவது இண்டிவிஜுவலா மனைவியை எந்த விஷயத்திலும் கன்சல்ட் பண்றது கிடையாது. ඔවුන් පුද්ගලික ලෙස භාර්යාව කුමන දෙයකටවත් ඔවුන්ගේ අවධානය අය වෙතට යොමු වෙන්නේ නැහැ. ஒன்ட்ட நான் என்ன கன்சல்ட் பண்ண வேண்டியது இருக்கு? මොනවාද ඔබ සමග මම බෙදා ගන්න තිබෙන්නේ? நான் தான் புருஷன், මමයි ස්වාමි පුරුෂයා, நான் தான் வீட்டுக்கு தலை, මමයි ගෘහමූලිකයා. உன்னை நான் கன்சல்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. මම ඔබ සමග බෙදාගත යුතු අවශ්‍යතාවයක්. உனக்கு நான் செவி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. මම ඔබට සවන් දිය යුතු අවශ්‍යතාවයකුත් නැහැ. நோ 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 නැහැ. அப்படின்னா அவர்கள் தங்களுடைய மனைவியை கொடுக்க வேண்டிய கணத்தை அவர்கள் கொடுக்கலன்னு அர்த்தம். ඒ කියන්නේ භාර්යාවට දිය යුතු ගෞරවය ඔන්දී නොදෙනවා කියන එකයි අර්ථවත් වෙන්නේ. ஒரு வார்த்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். මම ස්වාමින් වහන්සේගේ වචනේ ඔබට දෙයක් மனைவியை පෙන්නනවා. கனப்படுத்தின புருஷர்கள் எல்லாம் உங்களுக்கு காண்பிக்கிறேன். භාර්යාව ගෞරව කළාව පුරුෂයන් ඔබට මම පෙන්නන්නම්. எப்படி எப்படிலாம் நம்மளுடைய மனைவியை நாம் கனப்படுத்தலாம்? කුමන ආකාරයෙන් අපේ භාර්යාව ගෞරව කරන්නට පුළුවන්ද? ஆதியாகமம் புஸ்தகம் 21 அதிகாரம் 21 වන පරිච්ඡේදයේ උත්පත්ති පොතේ. நல்ல முதிர் வயதில் சாராள் ஈசாக்கை பெற்றுக் கொடுத்தாள். මහලු වයසේදී ඊසාක්ව ආබ්‍රහම්ට අය ප්‍රසූති කරනු ලැබුවා. பாருங்க, 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 8 වන පදේ අපි කියවනවා. அந்த ஈசாக், அந்த பிள்ளை வளர்ந்தது, ඊසාක් වැඩුණා, அது பால் மறந்தது. කිරිවැරු දවසේ ஈசாக் பால் மறந்த நாளில் ஆபிரகாம் ஒரு பெரிய விருந்து பண்ணினான். ඊසාක් කිරිවැරු දවසේදී ආබ්‍රහ්මාත් මංගල්‍ය කෑමක් පිළියෙල කළේය. அதாவது ஒரு தம் மனைவியை ஹானர் பண்றது, தம் மனைவியை கனப்படுத்துவதற்கு, තමාගේ භාර්යාව ගෞරව කරන පිණිස அதாவது ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தான் பாரு අයට සර්ප්‍රයිසයක් දුන්නා தன்னுடைய மனைவிக்கு. තමාගේ භාර්යාවට. சாராளுக்கு அந்த நான் அப்படி ஒரு சினாரியோ நான் இப்படி கற்பனை பண்ணி பார்க்குறேன். அப்படி මම උපකල්පනයක් කරනවා මෙහෙම. அவனுடைய கம்பெனியில் ஆபிரகாமுடைய வேலை ஸ்தலத்தை 318 வேலையாட்கள் இருந்தாங்க. ආබ්‍රහම්ගේ කර්මාන්ත ආයතනය තුළ සේවකයන් 318 දෙනෙක් සිටියා. தன்னுடைய மனைவிக்கு தெரியாதபடிக்கு இந்த 318 பேர்ட்டையும் அவன் கன்சல்ட் பண்ணியிருந்திருப்பான். සමහර විට භාර්යාවට නොදැනුවත්ව මේ සේවකයන් 318 දෙනා සමග ඔහු මේ ඔහුගේ අදහස උවමාරු කරගෙන ඇති. இந்த வயதான பருவத்தில் ஈசாக்கை பெற்றெடுத்து இத்தனை வயசுல அவர் பால் கொடுத்த என் மனைவியை அவளை கனப்படுத்த நான் விரும்புகிறேன். මේ මහලු වයසේදී ඊසාක්ව ප්‍රසූති කරමින් ජනිත කරමින් මේ මහලු වයසේදී මට ලබා දුන්නාව මගේ භාර්යාව ගෞරව කරන්න මම කැමැති. பெரிய விருந்து பண்ணினான். ඔහු විශාල මංගල්‍යයක් පිළියෙල කළා. பொழுது விடிந்து பார்த்திருக்கிறப்ப அப்படியே ஒரே சர்ப்ரைஸா இருந்திருக்கும். ඉරු උදෑසන වූ විගස ඇයට බොහෝ විශේෂිත දෙයක් ඇය දකින්ට ඇති. சாராள் கேட்டிருப்பா, සාරාල් අසන්ට ඇති සමහර විට. டார்லிங் இது என்னது அப்படிமா, ඩාලින් මොකද්ද මේ කියලා ඇය අසන්න ඇති. என்ன இவ்வளவு பெரிய பார்ட்டி, இவ்வளவு பெரிய விருந்து, මොනවාද මේ මහත් වූ මංගල්‍ය, මොනවාද මේ කියලා. உடனே நான் கனப்படுத்துறதுக்காக நான் செஞ்சிருக்கேன். මම ඔබව ගෞරව කරන පිණිස මේ දේ පිළියෙල කළා. See the spirit. බලන්නේ ඒ ආත්මය தன் மனைவி எப்படி கனப்படுத்துறான் பாரு. කොහොමද තමාගේ භාර්යාව ගෞරව කරන්නේ. நீ இத்தனை வயசுல ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து ஒரு குழந்தையை கொடுத்துருக்க எனக்கு.
මේ මහලු වයසේදීත් මට දරුවෙක් ජනිත කරමින් මට ලබා දුන්නා දරුවව. ஓகே, இப்படி இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம் பாருங்க. තවත් කාරණාවක් දෙස අපි අවධානය යොමු කරන්න යනවා. ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்தில் யாக்கோபை குறித்து நான் வாசிக்கிறோம். ආබ්‍රහම් 31 වන උත්පත්ති පොතේ 31 වන පරිච්ඡේදයේ යාකෝබ් ගැන අපි කියවනවා. ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம். උත්පත්ති පොතේ 31 වන පරිච්ඡේදයේ யாக்கோபு தன்னுடைய சொந்த தேசத்துக்கு ஆண்டவர் போக சொல்லிட்டார். යාකෝබ තමාගේ මව් දේශයට හැරී යන පිණිස දෙවියන් වහන්සේ කීවා. உன்னுடைய தாய் மாமனாகிய லாபான், லாபானும் அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் உன்னுடைய பிரதர்ஸ், உன்னுடைய மைத்துனர்கள் உன்னிடத்தில் வித்தியாசமா பேசுறாங்க. ඔබගේ මාම එවගේම ඔබගේ ඥාතීන් ඔබට විරුද්ධව යම් ආකාරයෙන් කතා කරනු ලබනවා. ஓகே, கர்த்தர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா ස්වාමීන් වහන්සේ කුමක්ද කිව්වේ? 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். තුන්වන පදේ අපි කියවනවා. கர்த்தர் யாக்கோபை நோக்கி உன் பிதாக்களுடைய தேசத்திற்கு உன் இனத்தாரிடத்துக்கு திரும்பி போ, நான் உன்னோட கூட இருப்பேன்னு சொன்னார். නුඹේ පියවරුන්ගේ දේශයටද නුඹේ දෑයන් වෙතටද හැරි ඵලයන් මම නුඹ සමග සිටිමි කීවේ කීසේක. ஓகே, அவர் என்ன செய்றான் பாருங்க. බලන්න කුමක්ද කරන්නේ? இங்கே தான் 2 மனைவிமார்களையும் கூப்பிடுறான் பாரு. භාර්යාවන් දෙදෙනාව ඔහු කැඳවනවා. 4வது வசனத்தில் வாசிக்கிறோம். සිව්වන පරිච්ඡේදයේ අපි කියවනු ලබනවා. யாக்கோபு සිව්වන පද. ராக்கேலையும் லேயாளையும் தன் மந்தையில் அழைப்பித்து යාකෝබ් රාකේල් සහ ලේයා කෙතෙහි තමාගේ රැළ ළඟට ගෙන්වාගෙන கர்த்தர் இத மாதிரி சொல்லி இருக்கிறார், நாம் அந்த ஊரை விட்டு நான் போகணும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்றாரு, மனைவிட்ட கன்சல்ட் பண்றாரு. භාර්යාවන් සමග ඔහු බෙදා ගන්නවා ස්වාමීන් වහන්සේ මේ ආකාරයෙන් මට පැවසුවා අපි ඒ දේ කළ යුතුයි කියලා. அதுக்கு 14வது வசனத்தில் ராக்கேல் லேயால என்ன சொல்றாங்க? ලේයා සහ රාකේල් කුමක්ද කියන්නේ 14 වන පදේ? எங்கள் தகப்பன் வீட்டிலே எங்களுக்கு பங்கும் சுதந்திரம் உண்டோ? එවිට රාකේල්ද ලේයාද උත්තර දෙමින් තවත් අපගේ පියාගේ ගෙහි අපට කොටසක්වත් උරුමයක්වත් ඇද්ද? ஓகே, நீ சொன்ன 16ஆம் வசனம், தேவன் நமக்கு சொன்னபடி எல்லாம் செய்யும் என்றார்கள். දෙවියන් වහන්සේ අපගේ පියාගෙන් පැහැරගත් සියලු වස්තු අපටත් අපේ දරුවන්ටත් අයිතිය. சில சூழ்நிலைகளில் சில புருஷர்கள் கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லி இருந்திருப்பார் நமக்கு. සමහර විටදී පුරුෂයන්ට දෙවියන් වහන්සේ යම් කිසි කාරණාවල් කියලා ඇති. கர்த்தர் சொல்லி இருந்தாலும் ස්වාමීන් වහන්සේ කියා තිබුණු නමුත් தன்னுடைய மனைவிமார்கள் இடத்துல போறான். තමාගේ ස්වභාර්යාව ළඟට ගියා. கர்த்தர் இந்த தேசத்தை விட்டு என்ன போக சொல்லிட்டார். දෙවියන් වහන්සේ මේ දේශයෙන් මාව පිටත් යන්න කිව්වා. தன்னுடைய மனைவிமார்கிட்ட அதை குறித்து பேசுறான். තමාගේ භාර්යාව සමග දේ බෙදාගත්තා. ஓகே, தேவன் உங்களுக்கு சொன்னபடி எல்லாம் செய்யுங்க அப்படி மனைவிமார்கள் சொல்றாங்க. දෙවියන් වහන්සේ ඔබට කිව්ව ආකාරයේ සියල්ල ඔබ කරන්න කියලා භාර්යාවන් උත්තර ලබා දෙනවා. then யாக்கோபு தன் மனைவி பிள்ளைகளை அழைச்சிட்டு போறான். දැන් යාකෝබ් තමගේ භාර්යාවන් දරුවන් රැගෙන නැවත හැරී යනවා. சில மேஜர் டிசிஷன்ஸ்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில முக்கியமான தீர்மானங்கள் எடுக்க வேண்டியதா இருக்கும். ඉතාමත් විශේෂිත තීරණ අපේ ජීවිතයේ ගන්නට යුතු පෙළඹෙන අවස්ථාවන් ஒரு තිබෙනවා. தேசத்தை விட்டு இன்னொரு தேசம் போக வேண்டியதா இருக்கும். තවත් දේශයකින් තවත් දේශයකට අපි යා යුතුයි. இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியதா இருக்கும். තවත් ස්ථානයකට යා இல்ல යුතුයි. சொந்த தேசத்துக்கு திரும்ப வேண்டியதா இருக்கும். නැතොත් අපේ දේශයට නැවත හැරී යා යුතුයි. தன்னிச்சையாய் நான் முடிவு எடுக்க கூடாது. අපි තනියෙන් පුද්ගලිකව විතරක් අපි ඒ තීරණය ගන්න හොඳ அப்ப නැහැ. நம்ம தேவன் நமக்கு ஒரு துணையாளர், நம்ம ஒரு ஹெல்ப்பரை கொடுத்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ අපට සහකාරියෙක්ව අපට ලබා දී තිබෙනවා. நான் இப்படி ஆவியில இப்படி நான் உணர்த்தப்படுறேன், ආත්මයෙන් මට හැඟෙනවා இது தேவ சித்தமா எனக்கு தெரியுது. මේ දේව කැමැත්ත ලෙස මට සිතෙනවා. நீ என்ன சொல்ற? මොනවාද ඔබගේ අදහස? எங்க நீங்க சொல்றது ரைட்டு. ඔව් ඔබ කියන දේ නිවැරදි. தேவன் உங்களுக்கு சொன்னபடி செய்யுங்க. දෙවියන් වහන්සේ ඔබට කිව්ව ආකාරයෙන් කරන්න. எஸ், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் மனைவியை இப்படி ஹானர் பண்றது. දෙවියන් වහන්සේ මේ ආකාරයෙන් මේ අවස්ථාවලදී භාර්යාවන්ව ගෞරව කරනවා ස්වාමි පුරුෂයා. ஓகே, மனைவியை கனப்படுத்துற இன்னொரு புருஷனை காண்பிக்கிறேன். තවත් පුරුෂයෙක් භාර්යාව ගෞරව කරන තවත් ස්වාමි පුරුෂයෙක්ව මම පෙන්වන්නම්. ஆதியாகமம் புஸ்தகம் උත්පත්ති පොතේ 27ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தை வாசிக்கிறோம். 27 වන පරිච්ඡේදයේ අවසාන පදයේ දෙසට අපගේ අවධානය යොමු කරමු. ரெபெக்காள் தன் புருஷனாகிய ஈசாக்கினிடத்தில் பேசுறா பாருங்க. රෙබේකා ඊසාක්ට කතා කොට බලන්න. ஈசாக் ரெபெக்காளுக்கு 2 பிள்ளைங்க. ඊසාක් රෙබේකාට දරුවන් දෙදෙනෙක්. முத பையன் ஏசா. වැඩිමහල් දරුවා ඒසව්. அவன் புரஜாதியான பெண்களிடத்துல போய் அவன் திருமணம் பண்ணிட்டான். අන්‍ය ජාතියෙන් ස්ත්‍රියන් සමග විවාහ බස් වුණා. அந்த மருமகள்கள் அவர்களுக்கு உயிர் வெறுப்பாக்கிட்டாங்க. ඒ ලේලින් අයගේ සිත ஆத்மය ක්ලාන්ත කෙරෙව්වා. அப்ப மனைவியானவள் தன்னுடைய
புருஷன்ட்ட ஒரு ஆலோசனை சொல்றா. දැන් භාර්යාව තමාගේ ස්වාමි පුරුෂයාට උපදෙසක් ලබා දෙනවා. 46 வசனத்தில் வாசிக்கிறோம். 46 වන පදේ අපි කියවනවා. ரெபெக்காள் ஈசாக்கை நோக்கி ஏத்தின் குமாரத்திகளின் நிமித்தம் என் உயிர் எனக்கு விருப்பா இருக்கிறது. இந்த தேசத்து பெண்களாகிய ஏத்தின் குமாரியிடத்தில் இரண்டாவது பிள்ளை யாக்கோபுக்கு ஒரு பெண்ணை கொள்வானான், என் உயிர் இருந்து ஆவதென்ன என்றார். රෙබේකා ඊසාක්ට කතා කොට හෙද්ගේ දූවරු නිසා මාගේ ජීවිතය මට එපා වී තිබේ. යාකෝබ් මේ දේශයේ දූවරුන් වූ ඒත්ගේ දූවරුන්ගෙන් මෙබඳු භාර්යාවක් පාවා ගන්නේ නම් මාගේ ජීවිතය මට කුමටදයි කීවාය. அப்ப மனைவியானவள் புருஷன்ட்ட ஒரு ஆலோசனை சொல்றா. භාර්යාව තමන්ගේ ස්වාමි පුරුෂයාට උපදේශක් ලබා දෙනවා. See, these are all the major முக்கியமான தீர்மானங்கள். ඉතාමත්ම වැදගත් තීරණ ජීවිතේ. ஏங்க மூத்த பிள்ளையிடத்துல நாம் எடுத்த இந்த மேரேஜ் நல்லா இல்ல, அந்த மேரேஜ் அவங்களோட லைஃப் நல்லா இல்ல. අපේ කුළුඳුල් දරුවගෙන් අපි ඔහුට විවාහ කර දුන්නාවා විවාහය නිසා ඒ තීරණය එච්චරම් හොඳ නැහැ. மருமகள்கள் நல்லா இல்ல. ඒ ලේලින් හොඳ ලේලින් නෙමෙයි. ஆகையினால மறுபடியும் இந்த லேண்டிலேயே இளையவனுக்கு பெண் எடுக்க வேண்டாம். එබැවින් මේ දේශ සීමාවෙන්ම මගේ අනිත් දරුවට භාර්යාව පාවා දෙන්න එපා. மனைவி சொல்ற ஆலோசனை புருஷன் கேட்கிறான். භාර්යාව කියන්නා උපදෙස මේ ස්වාමි පුරුෂයා සමන් දෙනවා. அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம் 28:1. 28:1 අපි කියවනු ලබනවා. ஈசாக் யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து, நீ கானானிய குமாரத்தின் இடத்தில் பெண் கொள்ள வேண்டாம். ඊසාක් යාකෝබ කැඳවා ඔහුට ආශිර්වාද කොට අණ කරමින් ඔහු නුඹ කානානී දූවරුන්ගෙන් භාර්යාවක පාවා නොගනින්න. அப்ப யாருடைய ஆலோசனை கேட்டான்? කාගේ උපදේශද ඇසුවේ? மனைவியினுடைய ஆலோசனை கேட்டான். භාර්යාවගේ උපදේශයට සවන් දුන්නා. யாக்கோபு குறித்து வாசிக்கிறோம். යාකෝබ් ගැන අපි කියවනවා. கர்த்தர் சொன்ன ஆலோசனை தன் மனைவி இடத்துல டிஸ்கஸ் பண்ணா. භාර්යාව කිව්වා උපදේශය ස්වාමින් වහන්සේගේ මඟ පෙන්වීම භාර්යාව සමග බෙදාගත්තා. ஓகே, இன்னொரு மனுஷனை காண்பிக்கிறேன். තවත් මිනිසෙකු මම ඔබට வேதத்தில் நிறைய வேத புருஷர்கள் தன்னுடைய மனைவிமார்களை கனம் பண்ணின புருஷர்கள். මේ දේ වචනේ බොහෝ දේව මනුෂ්‍යයන් තමාගේ භාර්යාවන්ව ගෞරව කළා. 1 சாமுவேலின் புத்தகம் පළවෙනි සාමුவேල්ගේ පොතේ 1 சாமுவேல் පළවෙනි සාමුவேල්ගේ පොතේ இங்கே எல்கானா அப்படிங்கிற ஒரு மனுஷனை குறித்து வாசிக்கிறோம். මේ එල්කානා කියන මිනිහෙක් ගැන අපි කියවනු ලබනවා. பழைய ஏற்பாட்டு மனுஷன், ஆனால் புதிய உடன்படிக்கையினுடைய ஆவியுடைய புருஷன். පරණ ගිවිසුමේ මිනිහෙක් නමුත් අලුත් ගිවිසුමේ ආත්මයක් ඇති මිනිහෙක්. எஸ், இவெல்லாம் புதிய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இருக்க வேண்டிய புருஷன். ඔවුන් අලුත් ගිවිසුමේ සිටිය යුතු මිනිසයන්. ஓகே, அவனுக்கு 2 மனைவி. ඔවුන්ට භාර්යාවන් දෙදෙනෙක්. முதல் மனைவி அன்னாள். පළමු භාර්යාව அன்னாளுக்கு பிள்ளைகள் இல்லை. අන්නාට දරුවන් සිටියේ නැහැ. 2வது வசனத்தில் வாசிக்கிறோம். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவர்கள் பெண்ணினாள். பெண்ணினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கு பிள்ளை இல்லை. ඔහුට භාර්යාවන් දෙදෙනෙක් වූය. එක් තැනැත්තියගේ නම හන්නාය, අනිත් තැනැත්තියගේ නම පෙනින්නාය. நான் நினைக்கிறேன் பெனின்னாளுக்கு, அந்த சக்களத்தியாகிய அந்த பெனின்னாளுக்கு 2வது சக்களத்தியாளுக்கு 10 பிள்ளைகள் இருந்துப்பாள்னு நினைக்கிறேன். මේ පෙනින්නාට දරුවන් 10 දෙනෙක් ඉඳලා ඇති කියලා මම හිතනවා. இப்ப இந்த பெனின்னாள் சக்களத்தியானவள் சதா அன்னாளை என்ன பண்ணிட்டே இருப்பான்னு விசனப்படுத்திக்கிட்டே இருப்பான். මේ පෙනින්නාලු මේ උපභාර්යාව කුමක්ද කරන්නේ? හැමදාම මේ හන්නාව අය සිත රිදවමින්ම සිටියා. மனமடிவாக்குவாள். අය සිත ක්ලාන්ත කරන්නට ඇති. அவள் அழுதுகிட்டே இருப்பாள். අය අඬා වැළපෙමින්ම සිටිනවා. சரி, 8வது வசனத்தில் வாசிக்கிறவர். 8 වන පදේ අපි කියවනවා. அந்த புருஷன் தன் மனைவியை கனப்படுத்தின ஒரு புருஷன் பாருங்க. බලන්න ඒ පුරුෂයා තමාගේ භාර්යාව ගෞරව කළා වූ පුරුෂයෙක්. எப்படி கேக்குறாங்க? அண்ணா, බලන්න කොහොමද අහන්නේ? அண்ணாலே ஏன் அழுவுற? අන්න ඇයි අඬන්නේ? ஏன் சாப்பிடல? ඇයි නුඹ කෑවේ නැත්තේ? ஏன் சஞ்சலப்படுற? ඇයි ශෝකව සිටින්නේ? 10 பிள்ளைகளை பார்க்கல நான் உனக்கு அதிகம் இல்லையா? පුත්‍රයන් 10 දෙනාට වඩා මම නුඹට හොඳ නැද්ද? நான் இந்த 10 பிள்ளைகள் தான் நான் பெனினால் பிள்ளைகள் நினைக்கிறேன். මේ දරුවන් This is my perspective. என்னுடைய யோசனை, என்னுடைய view. මාගේ උපකල්පනය නැතොත් මාගේ දැක්ම මම හිතනවා මේ දරුවන් 10 දෙනා තමයි මේ පෙනින්නාගේ දරුවන්. ஓகே, எல்கானா என்னென்னலாம் கேட்கிறான்? එල්කානා මොන දේවල් මොන කාරණාවල් ඔහුගෙන් අසනවාද? ඇයගෙන් අසනවාද? ஏன் அழுவுற? ඇයි අඬන්නේ? ஏன் சாப்பிடல? ඇයි කෑවේ නැත්තේ? ஏன் சஞ்சலப்படுற? ඇයි ශෝකවන්නේ? நான் இல்லையா?
මම නැද්ද? என்ன ஸ்பிரிட், මොන ආත්මයක්ද බලන්න. என்ன ஒரு கன்சர்ன் பாருங்க. බලන්න කොතරම් අවදානාත්මක කොතරම් අය ගැන ඔහු බලන සලකන ආකාරය. இதற்கு மாறாக புருஷர்கள் இருக்கிறார்கள் கிட்ட வேற ஒரு ஸ்பிரிட்ல புருஷர்கள் இருக்கிறாங்க. මේට ප්‍රතිවිරුද්ධ වූ පුරුෂයන් ඉන්නවද කියලා මගෙන් ඇහුවා. වෙන වෙන විවිධාකාර ආත්ම ඇති පුරුෂයන් සිටිනවා. எப்ப எப்ப பாரு அழுதுகிட்டே இருக்கிறதா வேலை. බලන්න හැමතිස්සම බලප හැමතිස්සම අඬා වැළපෙන එකමයි වැඩේ. அழுவுறதே வேலை. අය අඬනවාමයි වැඩේ. புள்ள பக்க வக்கு இல்ல, දරුවෙක් හදන්න බැහැ. பிள்ளை பக்கல දරුවෙක් නෑ. சும்மா நெய் நெய்னு அழுதுகிட்டு නිකං අඬා වැළපීගෙනම. சாப்பிட்டா சாப்பிடு, சாப்பிடலன்னா போ. කනවනම් කාපන් නැත්තම් පලයන්. இஸ் திஸ் a spirit? මේ හොඳ ආත්මයක්ද? என்ன ஸ்பிரிட் பாருங்க. බලන මොන ආත්මයක්ද? ஏன் அழுவுற? ඇයි අඬන්න? எவ்வளவு கன்சர்ன், கரிசனை. බලන්න ඔහු සලකන ආකාරය. அழுவாத. අඬන්න එපා. பிள்ளைகள் என்ன பரவாயில்ல, දරුවන් නැත්තනට කමක් නෑ. நான் உனக்கு இல்லையா? මම උඹට නැද්ද? ஏன் கொலப்படுற? ඇයි උඹ ஏன் சஞ்சலப்படுற? ඇයි සෝකවන්නේ? கன்சர்ன், கரிசனை. மனைவியினிடத்துல கரிசனை. භාර්යාව සලකන ආකාරය. புருஷன்மார்கள் மனைவிமார்களிடத்தில் கரிசனை உள்ளவர்களா இருக்கணும். පුරුෂයන් භාර්යාවන් කෙරෙහි සැලකිලිමත්ව සිටින්න ඕන. அவர்கள் சொல்லுகிற ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவர்களா இருக்கணும். ඔවුන් කියන උපදේශ වලට සවන් දිය යුතුයි. அவர்களை கனப்படுத்துகிறவர்களா இருக்கணும். ඔවුන්ව ගෞරව කරන්නන්ව සිටිය යුතුයි. அவர்கள்ட்ட ஆலோசனை கேட்கிறவர்களா இருக்கணும். ඔවුන්ගෙන් උපදේශ ලබා ගන්නා අය ලෙස සිටිය යුතුයි. பிரியமானவர்களே, இப்படி எல்லாம் செய்யாம ප්‍රේමවන්තනි මෙවැනි ආකාරයෙන් ඔබ නොකර. நான் புருஷன், මම පුරුෂයා, நான் சொல்றதுக்கு நீ கீழ்ப்படியணும். මම කියන දේට උඹ කීකරවිය යුතුයි. அவரெல்லாம் புதிய உடன்படிக்கையினுடைய ஆவிக்கு வரல. ඔවුන් තවම අලුත් ගිවිසුමේ ආත්මය තුල නැහැ. இப்படி மனைவியை கனப்படுத்த தெரியாத புருஷனுடைய ஜெபம் இந்த கூரையை கூட தாண்டாது. මෙවැනි ආකාරයෙන් භාර්යාව ගෞරව කරන්නේ නැති ස්වාමි පුරුෂන්ගේ යාඥාව මේ වහලවත් පසු කරන්නේ නැහැ. ஓகே, அந்த ஜெபத்துக்கு இன்னொரு தடை உண்டு. මේ යාඥාවට තවත් බාධාවක් තිබෙනවා. மல்கியாவின் புஸ்தகம் මලාකි පොතේ 2ஆம் அதிகாரம். දෙවන පරිච්ඡේදයේ. மல்கியா 2ஆம் அதிகாரம். මලාකි පොතේ දෙවන පරිච්ඡේදයේ. இங்க வாசிக்கிறோம், 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். මේ 13 වන පදයේ සිට අපි කියවනු ලබන. கர்த்தர் மல்கியா தீர்க்கதரிசியின் காலத்தில் சொன்னது. ස්වාමීන් වහන්සේ මලාකි ප්‍රොපේතවරගේ කාලයේ කිව්වේ. நாம் இடையில வாசிக்கிறோம், அவர் இனி காணிக்கையை மதியார். 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 13 වන පදයේ අපි කියවනු ලබනවා. கர்த்தருடைய பீடத்தை கண்ணீரினாலும் அழுகையினாலும் பெருமூச்சினாலும் நிரப்புகிறீர்கள், ஆகையால் அவர் இனி காணிக்கையை மதியார், அவர் உங்கள் கைகளில் பிரியமாய் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார். නුඹලා මේ කාරණය දෙවෙනි වරත් කර ස්වාමීන් වහන්සේගේ පූජාසනයේ කඳුළු වලින්ද ඇඳීමෙන්ද සුසුම් ලෑමෙන්ද වසන්න හොය. එබැවින් උන්වහන්සේගේ පූජාව තවත් නොසලකන සේක. නුඹලාගේ අත්වලින් සතුටු සිතින් එය පිළි නොගන්නා සේක. காணிக்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டார், ஜெபத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார். පූජාව පිළිගන්නෙත් නැහැ, යාඥාව පිළිගන්නෙත් නැහැ. ஏன் என்று கேட்கிறீர்கள். அடுத்த வசனம், ஏன் என்று கேட்கிறீர்கள். ඊළඟ පදයේ කියනවා ඇයි මක් නිසාදයි අසන්න හොය. கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாய் இருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ නුඹ සහ නුඹේ තරුණ වයසේ භාර්යාව අතරේ උන් සාක්ෂිව සිටි නිසාය. உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகி அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. නුඹේ පංගුකාරීව නුඹේ ගිවිසුමේ භාර්යාව සිටින නුඹ ඈට විරුද්ධව ද්‍රෝහිකම් කළේය. 15ஆம் வசனத்திலும் 16ஆம் வசனத்தில் அதையே வாசிக்கிறோம். අපි 15 සහ 16 වන පද අපි ඒ කාරණාව නැවත කියවනු ලබනවා. அருமையானவர்களே, ප්‍රේමණීය දෙවදරුවෝ, மனைவிக்கு ஒரு காலம் நாம் துரோகம் பண்ணிடக்கூடாது. අපේ භාර්යාවන්ට අපි ද්‍රෝහිකම් කරන්න හොඳ නැහැ. ஸ்பிரிட்ல, ஆவியில கூட நாம் துரோகம் பண்ணிடக்கூடாது. ආත්මයෙන්වත් අපි ද්‍රෝහිකම් කරන්න හොඳ නැහැ. கர்த்தர், அதாவது என்ன மனைவின் உன் இளவயதின் மனைவி அப்படின்னு சொல்லப்படும். ස්වාමීන් වහන්සේගේ වචනේ කියනවා නුඹගේ තරුණ වයසේ භාර්යාව. இன்னொரு வார்த்தை போட்டு தோழி அப்படின்னு. ඒ තවත් වචනයක් එකතු කර තිබෙනවා නුඹේ මිත්‍රිය. இந்த பூமியில எனக்கு என்னுடைய தோழன், உங்களுடைய பெஸ்ட் கம்பேனியன் அப்படின்னு என்ன கேட்டா நான் யாரை சொல்லுவேன்? මම මේ පොළොවේ මාගේ මේ හොඳම පංගුකාරවරිය කවුද කියලා මගේ නැසුවනම් මං කාවද කියන්නේ? என் ஒய்ஃபை தான் சொல்லுவேன். මාගේ භාර්යාව ගැනයි මං කියන්නේ. என்னுடைய பெஸ்ட் கம்பேனியன், என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார் அப்படின்னா என் ஒய்ஃப். මාගේ හොඳම පංගුකාරය
කවුද කියලා කිව්වොත් මගේ භාර්යාවයි. பிரியமானவர்களே, நம்ம அப்படிதான் ஒவ்வொருத்தரும் இருக்கணும். අපි එතරම් තමත් සමීප සම්බන්ධතාවයකින් සිටින්න அவர்களுக்கு வயசு எத்தனை வயசு வேணாலும் ஆகலாம். ඔවුන්ට වයස්ගත වෙන්න පුළුවන්. நாம் எதை நினைக்கணும் அப்படின்னா இள வயதின் மனைவி அப்படின்னு யோசிக்கணும். අපි හැමතිස්සෙම සිතන්ට ඕන තරුණ වයසේ භාර්යාව කියා. வயசு ஆயிருக்கலாம், වයස්ගත වෙන්න පුළුවන්. முடி கொட்டி இருக்கலாம், සමහර විට ඉස්සකිස් වැටේ තිබෙන්න පුළුවන්. இப்படி எல்லாம் சுருங்கி இருக்கலாம், හැම ඇලිලා තිබෙන්න පුළුවන්. பல்லு விழுந்திருக்கலாம், දත වැටී තිබෙන්න පුළුවන්. கலர் மாறி இருக்கலாம். පාට වෙනස් වෙලා තිබෙන්න පුළුවන්. என்ன சொல்லுவோம்? මොනවද කියන්නේ? என்ன மனைவின்னு சொல்லப்பட்டிருக்கு? මොන භාර්යාවද? எல்லாரும் சொல்லுங்க. සියලු දෙනා කියන්න. இள வயதின் மனைவி. තරුණ වයසේ භාර්යාව. எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, අවුරුදු කීයක් වුණා நாம் எக்ஸ்டர்னல் பியூட்டியில பார்க்க கூடாது, இன்னர் பியூட்டியில பார்க்கணும். நாம் අපේ බාහිරව තිබෙන්නාව අලංකාරය දෙස නෙමෙයි අපි බැලිය යුත්තේ අභ්‍යන්තරයේ තිබෙන්නාව අලංකාරය දෙස අපි බලන්න අවශ්‍යයි. இதெல்லாம் ஒரு நாளைக்கு எல்லாம் புறம்பான மனுஷன் அழிஞ்சு போயிடும். எல்லாம் මේ අපිට බාහිරව පෙනෙන සියලුම දේ දවසක් නැති විනාශ වෙලා යන්න යනවා. 28 வயசுல 25 வயசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே இருக்காது. අවුරුදු 25 28 තිබෙන දේවල් ඔක්කොම පහ වෙලා යනවා. அதெல்லாம் 60 வயசு 70 வயசு ஆயிடுச்சுன்னா எல்லாம் போயிடும். எல்லாம் புறம்பான மனுஷன் அழிஞ்சு போயிடும். අවුරුදු 60 70 දී බාහිර මනුෂ්‍ය ෂේ වෙලා යනවා. இன்றைய நாட்களில் அநேக புருஷர்கள் மனைவிமார்களுடைய வெளியரங்கமான அழகு போயிடுச்சுன்னு சொன்ன உடனே அவருடைய கண்கள் உலகத்துல தேடுது. අද මේ කාල වකවානුව තුළ බොහෝ ස්වාමි පුරුෂයන් ඇවිල්ලා තමාගේ භාර්යාව බාහිර අලංකාරත්වය ෂේ වෙලා නැතොත් නැති වී යනවා කියලා ඔවුන් දැක විගස ඔවුන්ගේ බැල්ම ලෝකීය දෙසට හැරෙනවා. அதாவது இஸ்ரவேலர்களுடைய ஒரு காரியத்தை நாம் அறிவோம். අපි ඊශ්‍රායලයේ කාරණාවක් අපි දැන සිටිනවා. 40 வருஷம் அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா டெய்லி காலையில எழுந்திருச்சு வந்தவன மண்ணாவை தான் பார்ப்பாங்க. අවුරුදු 40ක් මොනවද උදෑසන නැගිට විගස ඔවුන් දකින්නේ මන්නාවයි. சூரியன் வர்றதுக்குள்ளார அவங்க விழிக்கிறது எதுல அப்படின்னா மண்ணாவுல போய் பொறுக்குவாங்க. ඉර උදාවීමට ප්‍රථමයෙන්ම ඔවුන්ගේ ඇස් ඇරෙන්නේ මන්නාව දිස බලාගෙන. 40 வருஷத்துல என்ன ஆயிடுச்சுன்னா சலிச்சு போச்சு அவர்களுக்கு. අවුරුදු 40 තුල ඔවුන්ට මේ දේ කලකිරුණා. ஒரே கலர், එකම පාට, ஒரே டேஸ்ட், එකම රස. பா, அப்படி 40 வருஷம் பார்த்து சலிச்சு போச்சு. අවුරුදු 40ක් දිහා බලලා උන්ට කලකිරුණා. அவர்களுக்கு உடனே என்ன ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னா ඔවුන්ට කුමක්ද මතක් වුණේ? எகிப்தில் உள்ள வெங்காயம், வெள்ளை பூண்டு, வெள்ளரிக்காய் அவர்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு. මිස්රයේ තිබෙන්නාව ලූණු, සුදු ලූණු මෙවැනි ආකාරයේ දේවල් උන්ට මතක් වුණා. எது சலிச்சு போச்சு? මොකද්ද උන්ට කලකිරුණේ? ஒரே 40 வருஷமா பார்த்த மண்ணா, අවුරුදු 40ක් දැක්ක මන්නාව, 40 வருஷம் ஒரே டேஸ்ட், අවුරුදු 40ම එකම රස. எகிப்துல என்ன வெங்காயம், என்ன வெள்ளரிக்காய், என்ன வெள்ளை பூண்டு, ලෝකේ මිස්රේ මොන සුදුලුණු මොන රතුලුණු මොන කාරණාවක්ද? அருமையானவர்களே, ප්‍රේමණීය දේවදරුවනි, நான் ஒரு காலம் நம்மளுடைய மனைவியானிடத்தில் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் பார்த்துட்டு ஒரே மனைவியை பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தில் உள்ளதான வெங்காயத்தையும் வெள்ளை பூண்டையும் வெள்ளரிக்காயையும் நினையாமல் இருப்போமாக. ලෝකේ අපේ භාර්යාව දිස බලලා අවුරුදු 40ක් එකම දේ බලලා අපිට එපා වෙලා ලෝකයේ තිබෙන්නාව සුදුලුණුයි රතුලුණුයි ගැන අපේ නොබලන ලෙස අපි ආරක්ෂා කරගවෙමු. காலையில் எழுந்திருச்சா උදෑසන නැගිට විගස அதே மனைவி, ඒ භාර්යාවමයි, அதே டேஸ்ட், ඒ රසමයි, அதே சாப்பாடு, ඒ කෑමමයි, அதே சுவாபம். ඒ සාපය. சலிச்சு போச்சுடா. ඒකද මට කලකිරුණා. ஓகே, இன்னைக்கு உலகத்தில் உள்ளதான வெங்காயத்தை எல்லாம் நான் பாக்குறேன். අද ලෝකයේ තිබෙන්නාව රතුලුණු ලූණු දෙස මගේ මං බලනවාද? இதுதான் துரோகம், මෙයයි ද්‍රෝහිකම. இதுதான் ஆண்டவர் சொன்னார். அப்படின்னா ஜெபம் இந்த கூரையை கூட தாண்டாது. ඒ කියන්නේ යාඥාව මේ වහල පසු කරන්නේවත් නැහැ. ஓகே, மூன்றாவது காரியம், තුන්වෙනි කාරණාව. 1 தீமோத்தேயின் புஸ்தகம், පළවෙනි තිමෝතිගේ පොතේ 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். පළවෙනි තිමෝති පොතේ 2වන පරිච්ඡේදයේ 8වන පදය. எப்பொழுது நாம் ஒரு சத்தியத்தை சொல்லிட்டு இருக்கோம் புருஷர்களுக்கு, நம்மளுடைய ஜெபம் எப்ப தடைபடும் அப்படின்னு சொல்றேன். පුරුෂයන්ට මම එක දෙයක් මම ඔබට අවධානය කරමින් සිටිනවා. කවදද ඔබගේ යාඥාව බාධා වන්නේ? மனைவியானவளுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்ய தவறும் பொழுது நம்மளுடைய ஜெபங்களுக்கு தடை. භාර්යාවට කළ යුතු ගෞරවය නොකරන කල අපගේ යාඥාවට බාධාවක්. 2வது காரியம்,
දෙවන කාරණාව. நாம் மனைவிக்கு ஒரு காலம் நம்முடைய இருதயத்துல கூட ஆவியில கூட அவர்களுக்கு துரோகம் பண்ணிடக்கூடாது. ඒ කියන්නේ අපේ හදවතෙන්වත් අපේ ආත්මයෙන්වත් අපේ භාර්යාවට අපි द्रोහිකම් කරන්න හොඳ නැහැ. அப்படி செய்ய தவறுனா நம்மளுடைய ஜெபத்துக்கு தடை வரும். එහෙම අපි කරන්ට අපි අසමර්ථක වුණොත් අපේ යාඥාවට බාධාව ඇති වෙයි. மூன்றாவது காரியம், තුන්වෙනි කාරණාව. 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். පළවෙනි තිමොතේගේ පොතේ දෙවන පරිච්ඡේදයේ 8 වන පදය. புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். එබැවින් පුරුෂයා සෑම තැන්නීම කෝපයක් විවාදයක් නැතුව පිරිසිදු අත් ඔසවා යාඥා කරනවට කැමැත්තෙමි. இந்த இடத்துல பரிசுத்தமான கைகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. මේ අපට ලියවි සඳහන් වී තිබෙනවා அது என்ன பரிசு සුද්ධ වූ පිරිසිදු අත්. இப்படி பரிசுத்தமான கைகளை உயர்த்தி ඒ அப்படின்னா කියන්නේ පිරිසිදු අත් ඔසවා. இந்த வசனத்தின் அடிப்படையில் මේ වචනය ප්‍රකාර எது பரிசுத்தமான கைகள்? මොනවාද පිරිසිදු අත්? புருஷர்களாகிய நாம் நம்மளுடைய மனைவியினிடத்தில் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் இருக்கிற கைகள் பரிசுத்தமான கைகள். පුරුෂයන් වන අපි කෝපයක්වත් විවාදයක් අපේ භාර්යාව කරෙහි නොපවත්වීම පිරිසිදු අතක්. பிரைஸ் தி லார்ட். ஒருபோது குற்றப்படுத்தக்கூடாது. කවදාකවත් වරදටපත් කරන්න හොඳ නැහැ. கோபம், தர்க்கம், வாக்குவாதம் குற்றப்படுத்துதல் இருக்கக்கூடாது. කෝපය, විවාදය, තර්කය, වැරදි පැටවීම, චෝදනාව තිබෙන්න හොඳ නැහැ. என் மனைவியை நான் கோபப்பட்டு சண்டையிட்டு வாக்குவாதம் பண்ணி தர்க்கம் பண்ணி விரல் நீட்டுவேனானால் இந்த கை அசுத்தமான கைகள். මාගේ භාර්යාව කරේ කෝපවි තර්ක කරමින් විතර්ක කරමින් ඇයට චෝදනා නගනවා නම් මාගේ අත් පිරිසිදු වන්නේ නැහැ. இப்ப நான் கைகளை உயர்த்தணும்னு வச்சுக்கேன். දැන් මම මාගේ අත් ඔසවනවා. ஆண்டவர் என் ஜெபத்துக்கு செவி கொடார். දෙවියන් වහන්සේ මාගේ ආඥාවට සවන් නොදෙනසේක. மனைவியிடத்துல போய் மன்னிப்பு கேளு. භාර්යාව ළඟ සමාව ඉල්ලපන්. நீ சொன்ன வார்த்தையை வாபஸ் வாங்கு. නුඹ කිව්වාව වචනේ නැවත හරවා ලබා ගනින්. எஸ், கேட்ட வார்த்தைக்கு மன்னிப்பு கேட்கணும். ඒ වචනයට සමාව ඉල්ලිය යුතුයි. அந்த வார்த்தையை வாபஸ் வாங்கணும். நான் ඒ වචනය ඔබ අවහොසි කළ යුතුයි. நான் ஆண்டவரிடத்துல பாவத்தை அறிக்கை செய்யணும். මගේ පාපය මම ස්වාමින් වහන්සේ ළඟ කියා දිය යුතුයි. எஸ், இப்ப ஜெபம் பண்ணலாம். දැන් යාඥා කරන්න පුළුවන්. ஆனால் கோபமும் சண்டையும் வாக்குவாதமும் தர்க்கம் இருந்து குற்றப்படுத்திட்டு நான் கையை உயர்த்துவேனால் அது அசுத்தமான கைகள். මම තර්ක කරමින් කෝප වෙලා චෝදනා නගමින් මම ඇඟිල්ල දික් කරලා ඉවරලා මම අත ඔසවනවා නම් ඒක අපිරිසුදු අතක්. ஒரு நிமிஷம் கண்களை மூடும். එක විනාඩියක් අපි ඇස් වසමු. பரலோக பிதாவே, மே துதிக்கிறோம். ස්වර්ගික පියාණෙනි අපිට ස්තුතිවන්ත වෙනවා. புருஷர்களாகி நாங்கள் எங்களுடைய ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு எங்களுடைய மனைவிமார்களை நாங்கள் கனப்படுத்திட்டோம். ස්වාමිනී, අපගේ ආඥාවට බාධාවක් නොපැමිණෙන ලෙස අපගේ භාර්යාවන්ව අප ගෞරව කරන්නට උපකාර කළ මැනව. எங்களுடைய ஆவியை குறித்து நாங்கள் எச்சரிக்கையா இருக்கட்டும். ස්වාමිනී, අපගේ ආත්මය ගැන අපි ප්‍රවේශම් වන පිණිස. எங்களுடைய இளவயதின் மனைவி, எங்களுடைய தோழிக்கு நாங்கள் உண்மை உள்ளவர்களா இருக்கட்டும். ස්වාමිනී, අපගේ පංගුකාරයට අපගේ තරුණ වයසේ භාර්යාවට අපි විශ්වාසවන්තව සිටින්නට උපකාර කළ. எங்களுடைய கண்களோடு உடன்படிக்கை செய்யணும். ස්වාමිනී, අපගේ ඇස් සමග අපි ගිවිසුම් කරගන්න. எங்களுடைய சிந்தையில சுத்தம் காணப்படட்டும். ස්වාමිනී, අපගේ සිතුවිලි තුළ පවිත්‍රකම ඇති වේවා. விரல் நீட்டுதல், நிபச்சல் எங்களுடைய வாயில் இருக்க வேண்டாம். ස්වාමිනී, චෝදනා නැගීම, ඇඟිලි දික් කිරීම අපගේ ජීවිතය තුළ නොපවත්වේවා. எங்களுடைய கடந்த கால மீறுதல்களை எங்களுக்கு தயவா இறங்கி மன்னியும். ස්වාමිනී, අපගේ පසුගිය කාලේ වැරදි සිදුනාව අතපසුවීම වලට කමා කළ මැනව. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. යේසුස් වහන්සේගේ නාමයෙන් පියාණෙනි. ஆமென். ආමේන්.